பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல இந்த வாரத்துல இருந்து பாய்ஸ் மற்றும் கேர்ள்ஸ் அப்படின்னு தனித்தனியா இல்லாம எல்லாத்தையும் ஒண்ணா ஆக்கி விட்டுட்டாங்க இல்லையா? இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங்க்குன்னு ஒண்ணு தனியா டாஸ்க்லாம் வச்சிருந்தாங்க. சோ இந்த ஷாப்பிங் டாஸ்க் எப்படி நடந்துச்சு? கேம் வச்சு யாரு ஆண்கள்ல அதிகமா வின் பண்றாங்களா, பெண்கள்ல அதிக அமௌண்ட் வின் பண்றாங்களா அப்படின்னு ஒரு போட்டி மாதிரி வச்சு அந்த இதுல சம்பாரிச்ச பணத்தை வச்சு ஷாப்பிங் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க இல்லையா? ஆனா இப்ப ஒண்ணா அழிட்டதுனால போட்டிலாம் இல்ல. ஸோ பிக் பாஸ் வந்து ரூ. 8,000 அமௌண்ட்ட குடுத்துட்டாப்ல. அந்த ரூ. 8,000க்கு நீங்க என்ன வேணும் அப்படின்னு ஆரம்பத்துல சீசன் 1, 2, 3, 4 இந்த மாதிரி சீசன் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ அதுல வந்து போர்டர்ல வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி எழுதணும். அந்த பொருளோட நேம வந்து பார்த்தீங்கன்னா, டிவில போட்டுர்றாங்க. அத போட்டுட்டு 8,000க்குள்ள நீங்க எத வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இது பழைய மெத்தேடுங்க. ஆக மொத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு ரூ. 400க்கு மேல வாங்கி இருக்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.